எனக்கு வலிப்பு பிரச்சனை, அதற்கும் நான் ஹாஸ்பிட்டலில் பார்த்துருக்குறேன். அந்த டாக்டருங்க 5 வருஷத்துக்கு எனக்கு மாத்திரை குடுத்துட்டாங்க. வாழ்நாள் முழுசும் மாத்திரை போடணும். ஆனா, இப்போ வந்து ஒரு 5 வருஷத்துக்கு நாங்க மாத்திரை எழுதி குடுக்குறோம். அப்ப பாருங்க 5 வருஷம் நான் மாத்திரை போடணும். அதுவும் சொல்லிட்டாங்க. இந்த மாத்திரைய நீங்க விட்டு விட்டு போட்டா வலிப்பு இன்னும் அதிகமாயிடும்னு சொல்லிட்டாங்க. இப்போ நமக்கு ஸ்டார்ட்டிங்கில் ஒன்றும் தெரியாது. என்னடா இது ஒரு மாத்திரையை விளையாட்டுத்தனமாக விட்டு விட்டு போட்டால் இன்னும் வலிப்பு அதிகமாகிடுச்சு. ஒரு ப்ரைவேட் ஹாஸ்பிட்டலில் போய் பார்க்கக்கூடிய வசதி வாய்ப்பு எங்களுக்கு இல்லை. நான் ஒரு ஆட்டோ மெக்கானிக்காக இருந்தேன். அப்பா இறந்த பிறகு ஆட்டோ மெக்கானிக் வேலையும் எந்த வேலை கிடைக்குதோ போய் செய்யணும். விரக்தி, ஒரு குடும்பம் ரன் பண்ணணும். ஆற்று ஓரத்தில் வீடு, இந்த மாதிரி போதை, இந்த வலிப்பு, உடம்பு பாதிப்பு, என்ன பண்ணுறது? ஒரு வேலை கொடுப்பாங்களா வலிப்பு இருக்குன்னு? ஏன்னா நம்பி போய் வேலை செய்ய முடியுமா? முடியாது. அதனாலே வீட்டில் என்ன பண்ணுவாங்கன்னா, இவன் வெளியே எங்கேயும் அனுப்பாதிட்டாங்க, எங்கே வேணால் வந்துடும். அதனால் நான் படுக்கும்போது கூட எங்கள் வீட்டில் இருக்கிறவங்க யாராவது கூட இருப்பாங்க. ஏன்னா எனக்கு அந்த வலிப்பு வர டைமில் இந்த சாட்சி எங்கே சொன்னாலும் எனக்கு அழ வராமல் இருக்காது பிரதர். வலிப்பு வர டைமில் யாராவது கூட இருக்கணும். அவங்களுக்கு இந்த வலிப்புடைய இது தெரியாது. வலிப்புனாலே ஏதோ இரும்பு கொடுக்கணும், அது மாதிரி தான் எனக்கு கொடுத்துருக்குறாங்க. நான் ஹாஸ்பிட்டலில் போன பிறகு செக் பண்ணிவிட்டு, நீங்கள் வாழ்நாள் முழுதும் மாத்திரை போடணும். அதுக்கு முன்னாடி 5 வருஷம் மாத்திரை, காலையில் 2 இரவு 2. கெப்டைன் சோடியம் ஆல்பர்ட் சொல்லிட்டு அந்த மாத்திரை பேர். இன்றைக்கும் மாத்திரை சீட்டு இருக்குது. பொய் சொல்லலை, ஏதோ புருடா உள்ள கதை உள்ள அந்த மாதிரி ஒரு நிலையிலேருந்து இப்போ இந்த மாத்திரை மருந்துலேருந்து நான் எப்படி வெளியே வர முடியும்? என் வாழ்நாட்கள் முழுதும் மாத்திரை மருந்திலே கழிக்க முடியுமா? பண வசதி கிடையாது. பணம் இருக்கிறவங்க என்ன பண்ணுவாங்க? பணம் இருக்குது, எனக்கு எல்லாமே எல்லாம் நான் ட்ரீட்மெண்ட் பண்ணிக்கிறேன் அப்படின்வாங்க. எங்கள்கிட்ட பணம் இல்லை. ஆனால் அதுக்கு பிற்பாடு தான் இந்த ஆண்டவர் மேலே ஒரு விசுவாசம் வருது.